ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தளபதி விஜய் அவர்கள் வந்து 6 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்த இந்த திமுக ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தோன்னா இப்போ லைனில் வாங்க அப்படின்னு தான் நம்ம கூப்பிட வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நேற்று நைட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இறந்து போன அஜித்குமார் அவரோட வீட்டுக்கு நேரில் போய் அவர் புகைப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவரோட ஃபேமிலிக்கு பார்த்தோன்னா ஆறுதல் சொல்லிட்டு ப்ளஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து உதவித்தொகையும் கொடுத்துட்டு வந்தார். இது நேற்று நடந்துச்சு. எல்லாம் சோசியல் மீடியாஸில் வைரல் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக வருவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல கூட்டம் நிறைஞ்சிருக்கு, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா இந்த இடத்துல சரியாக வருமா அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. ஆனால் அதையும் மீறி தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு பார்த்தோன்னா சடனாக வந்துட்டார். முன்னெல்லாம் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அது எப்படியாவது வெளியே தெரிஞ்சிடும். நம்மளும் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் நியூஸ் ட்ரெண்ட் பண்ணது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் அது பார்த்தோன்னா வேறு விதமான நிகழ்ச்சிகள். பட் இது அப்படி கிடையாது, ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் நியூஸ் தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தோன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தான் போகணும் அப்படின்னு தளபதி முடிவு பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பார்த்தோன்னா யாருக்குமே தெரியாமல் அவர் பாட்டுக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நியூஸ் சேனல்ஸில் வீடியோ வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கே தெரியும் தளபதி அங்கே போயிருக்காரு அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கு தளபதி விஜய் அவர்கள் வரணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் சிச்சுவேஷன் காரணமாக வருவார் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. பட் தளபதி வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு அவருக்கு உதவித்தொகையும் பார்த்தோன்னா கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நிறைய அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் வந்துட்டு தான் போயிருந்தாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனாக போயிருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ சில பேர் பார்த்தோன்னா இதை வந்து அரசியல் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ மற்ற தலைவர்கள் போனதெல்லாம் பார்த்தோன்னா அரசியல் எல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கும் கேட்க தோணுது. பட் அந்த டாபிக்குள்ளே நம்ம போவேன்னா, விஜய் அவர்கள் இதில் வந்ததே பார்த்தோன்னா அந்த ஃபேமிலிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவருடைய தம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்தார், என்கிட்ட கேட்டார், ரொம்ப அடிச்சிட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் சார் நான் சொன்னேன், இதில் பயப்படாமல் இருங்க, வருத்தமாக தான் இருக்குது, என்ன இருந்தாலும் கூட இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காராமா. எதாக இருந்தாலும் நிர்வாகிகள்கிட்ட தகவல் தெரிவிங்க, நாங்கள் பார்த்தோன்னா பண்ணிக்கிறோம் அப்படின்னு தளபதி சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட நீங்கள் வந்து விஜய் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்பவே தைரியமாக இருக்குது, நான் வந்து விஜய் அண்ணனோட ஃபேன் தான், ஸோ இப்போ அண்ணனே வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா பார்த்துட்டு போனது ரொம்பவே தைரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். அண்ணனே வந்து பார்த்துட்டு போயிருக்கார் அப்படிங்கிறத தவிர அவருக்கு பார்த்தோன்னா தைரியமான விஷயம் வேறு எதுவாக இருக்க முடியும். அவர் வந்து விஜய் ஃபேன் தான் நான் அப்படின்னு அந்த இடத்துல ஓப்பனாக சொன்னார். தளபதி வீட்டுக்கு வந்துட்டு போனதே பார்த்தோன்னா அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி தான். ஆனால் அந்த சந்தோஷத்தை பார்த்தோம்னா கொண்டாடக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தளபதி வருவார் அப்படின்னு கண்டிப்பாக அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். வருத்தமான ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த இடத்துல தளபதி வந்தது ஒரு தைரியமாக இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது நம்மளுக்கு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டார்னு சொல்லிட்டு இருந்த திமுக ஆஃபீஸ் எங்கே போனாங்க, ஸ்டாலின் அவர்கள் ஏங்க வரவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கலாம்ல. இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் ஆகட்டும், இவரோட அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் விசேஷங்கள் நடந்தாலோ ஏதாவது நடந்தாலோ போகிற முதல்வர் இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதுவும் இவரோட ஆட்சியில் தான் நடந்திருக்கு. நேரில் வராமல் பார்த்தோன்னா கால் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ நேரில் எங்கே வரவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கலாம்ல. சரி, துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் எங்கே போனார், அவரையே வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கலாம்ல. விஜய் அவர்கள் அங்கே வரல இங்கே வரல அப்படின்னு கேட்குறாங்க. அவருன்னு ஆட்சியும் பிடிக்கல, ஒன்றும் இல்லை, அவர் பார்த்தோன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஆனால் ஆட்சி நடத்திட்டு இருக்கிற இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்வர் வந்து ஃபோனில் மன்னிப்பு கேட்டார்ல அந்த அம்மா கிட்ட, அந்த ஆடியோ எல்லோரும் கேட்டிருப்பீங்க. மன்னிப்பு கேட்டதே பார்த்தோன்னா பெரிய விஷயமாக பேசிக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு ஃபேமிலிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு பாருங்கள், அவரோட பெருந்தன்மை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. அவர் கேட்ட மன்னிப்பில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, மன்னிச்சிருங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இது நடந்துருச்சு, அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க, எங்களோட ஆட்சி சரியில்லாத காரணத்தினால தான் பார்த்தோன்னா இப்படி நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க, சட்டம் என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், என்னோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் போயிடுச்சு, அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க, என்னால் பார்த்தோன்னா அங்கே வர முடியாது, என்னோட மற்றவங்களோட முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க முக்கியமான யாராவது இறந்தால் தான் நான் போக முடியும், இதுக்கெல்லாம் என்னால் வர முடியாது, அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த மாதிரி மன்னிப்புகள் நிறைய நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் அதுக்கு பொருந்தும். அவர் ஃபோன் பண்ணார், மன்னிப்பு கேட்டார், இதையே பார்த்தோன்னா பெரிய விஷயமாக பேசிக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அவர் தம்பிக்கு பார்த்தோன்னா அரசு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிறாங்க. போலீஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பெருமையாக பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு தானே பார்த்தோன்னே இவர் தேர்ந்தெடுக்கிறது. அவரோட வேலையை தானே செஞ்சுருக்காரு, அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு. கேட்டால் பார்த்தோன்னே எடப்பாடி மாதிரி விட்டு வைக்காமல் இப்போ இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் மாதிரி பண்ணாமல் விட்டுட்டு இவர் பண்ணதே பெரிய விஷயம்னு பேசிக்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தோன்னா ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது சட்டுன்னு எடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த லெவல் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 24 லாக்அப் டெத் நடந்துச்சுல்ல, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை, இதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு 8 மாதத்தில் எலெக்ஷன் வருது இல்லை, எலெக்ஷன் வர டைம்லலாம் பார்த்தோன்னா இதை பண்ணாதான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்.
வேற என்ன இருக்க போகுது. சரி ஓகே, முதலமைச்சர் அவரோட கடமை தான் செஞ்சுருக்காரு, அதுக்கு எதுக்கு பாராட்டு? இதுதான் நம்மளுக்கு புரியல. இப்போ விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாரு, மரியாதை செலுத்துறாரு, ஃபேமிலிக்கு ஆறுதலாக இருக்காரு, நிதி உதவி கொடுத்தாரு அப்படின்னா அவர் ஆட்சிக்கு வரல, ஒன்றும் வரல, அவரோட சொந்த பணத்தை கொடுத்தாரு. அதில் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம், நல்ல விஷயம். முதல்வர் ஃபோனில் பேசுனதையும் உதவித்தொகை கொடுத்ததையும் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்ததுலையும் என்ன பெரிய கிடக்கு? இவங்க கான்செப்ட் அப்படின்னா என்ன? குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தால் அந்த தம்பியோ அண்ணனோ இருந்தால் அவங்களுக்கு அரசு வேலை அப்படின்றத இவங்களோட நிலைப்பாடு போல். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பையன் பார்த்தோன்னா ஒரு வாட்ச்மேன் வேலை தானே செஞ்சுட்டு இருந்தார், ஒரு செக்யூரிட்டி வேலை தானே செஞ்சுட்டு இருந்தார், அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கலாமே அதுக்கு முன்னாடியே. அவருடைய தம்பிக்கு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அரசு வேலையாக கொடுக்கல. அப்போ அவரோட அண்ணன் இறந்ததுனால அவர் தம்பிக்கு அரசு வேலை. அப்போ வீட்டில் யாராவது இருந்தால் உங்களுக்கு அரசு வேலை கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால இருக்குது. இதுதான் இவங்க சொல்ல வர்றாங்களா அப்படின்றத நம்ம கேட்குறது. இதை கேட்டால் கூட பார்த்தோம்னா நம்ம ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி நம்மளை பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கு. இப்போ தளபதி விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி போயிருக்காரான்னு கிடையாது. ஆல்ரெடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது, தூத்துக்குடி இஷ்யூக்கு போனது, அதுக்கப்புறமா அனிதா வீட்டுக்கு போனது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு நடிகனாக இருக்கும்போதே பண்ணவர் தான். இப்பவும் பார்த்தோன்னா அதே மைண்ட் செட்டில் தான் வந்திருக்காரு. அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனாக பார்த்தோன்னா உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு. அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் ஒரு மனுஷனாக உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு. இது உடனே கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா பண்ண அரசியல் அப்படின்றானுங்க. ஆனால் இவங்க அரசியல் கட்சியில் இருந்துட்டு தான் பார்த்தோன்னா அதையே பண்ணிட்டு இருக்காங்க, அதை திருப்பி கேட்க மாட்டாங்க. இவங்களை தவிர யாராவது அது பண்ணாங்க அப்படின்னா அது அரசியல், ஆனால் இவங்க பண்ணாங்க அப்படின்னா அது மனிதாபிமானம். பார்த்தீங்களா, மன்னிப்பு கேட்டாருங்க ஸ்டாலின் அவர்கள். எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய முதல்வர் மன்னிப்பு கேட்குறாரு பாருங்க அப்படிங்கிறது. ஒரு மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு, அவ்வளோதானே. இதில் என்ன பெரிய விஷயம்? அவர் முதல்வராக இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், அவங்களும் ஒரு மனுஷன் தானே. அந்த மன்னிப்பு கேட்குறதுல என்ன பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறதே பார்த்தோன்னா ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிறாங்க. அது அவரோட ஆட்சியில் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்போ அதில் என்ன பிரச்சனை? தன்னோட தவறை ஒத்துக்கிட்டாரு முதல்வர் அவர்கள். அதுக்கு பார்த்தோன்னா நம்ம வேணால் பாராட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்து பாரான்னா அதுக்கு பதில் இல்லை. அப்படி சொல்லுவாங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க 5 வருஷமாக. ஆனால் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே சொல்லுவாங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும். இப்போ ரீசெண்டாக திருமாவளவன் கூட சொல்லியிருந்தார், நானே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தவறுகள் நடக்கிறத தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தடுக்க முடியாதவங்க எதுக்கு பார்த்தோன்னா ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல. ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறதும் வேலை தான். அந்த வேலையை பார்த்தோன்னா இவங்க கரெக்டாக பண்ணல அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிறாங்க. விஜய் அவர்கள் இதுக்கு நேரில் போயிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டுட்டு வருது. இப்போ இவங்களுக்கு இருக்கிற பயமே பார்த்தோம்னா அந்த தம்பி வந்து விஜய் ஃபேனுன்னு சொன்னதாக பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், சடனாக பார்த்தோன்னா இவர் வந்து விஜய் ஃபேன் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய திமுக கோபிகளுக்கு இது கூட பயங்கர டென்ஷன் ஆகும். தம்பி அந்த இடத்துல அதை சொல்லாமே இருந்திருக்கலாம், அதை வேற சொல்லிட்டாப்புல. சரி ஓகே, இனி அவங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சிக்குள்ளே தான் அந்த பிரச்சனையும் நடந்திருக்கு, அந்த உயிரும் பறி போயிருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா அரசு வேலை கிடச்சிருக்கு, நிதி உதவி கொடுத்துருக்காங்க. இதில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்தார், தன்னோட ரசிகனோட அண்ணன் இறந்ததுக்கு வந்திருக்காரு, வந்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து உதவித்தொகையும் கொடுத்துருக்காரு. அவர் அரசியலில் கிடையாது, அவர் ஆட்சியிலே கிடையாது, அவரோட மனிதாபிமானத்தின் அடிப்படையில் வந்துட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளும் அதை தான் காட்டும். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜயில் போனவர் தான் வந்தவர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் பார்த்தோன்னா இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது விஜய்க்கு தான் இருக்குமே தவிர இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களோட ஆட்சியில் தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ அந்த பையன் பார்த்தோன்னா விஜய் ஃபேன் சொன்னதாக மிகப்பெரிய வைத்தறிச்சல் உண்டாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அதை தம்பி சொல்லாமே இருந்திருக்கலாம். சரி ஓகே, தளபதி அவர் வீட்டுக்கே வந்திருக்காரு, சொல்லிட்டார் அவரோட எக்ஸைட்மெண்ட்டில். அது தவறுன்னு சொல்ல முடியாது, பட் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இதை கூட வச்சு அரசியல் பண்ணுவாங்களா, அதுக்கு தான் சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள் அவரோட அஜித்குமாரோட வீட்டுக்கு போய் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டு வந்ததும் ப்ளஸ் உதவித்தொகை கொடுக்கறத பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.